இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் வெரி நைஸ் டு சி. இட் வாஸ் வெரி நைஸ் டு சி. இட் வாஸ் வெரி நைஸ் அப்படின்னா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டு சி பார்க்குறதுக்கு, இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சரியான இடத்துல தான் இருக்கேனா, நான் சரியான இடத்துல தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? am I at the right place? am I at the right place? am I நான் இருக்கேனா, at the right place சரியான இடத்துல. at அப்படின்னா இங்கே இல்லு. ஓகேவா? இடத்தில், அந்த இல்லு தான் at the right place சரியான இடத்தில் am I நான் இருக்கேனா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவ ஒரு பக்கமாகவே தான் பேசுவா. அவ ஒரு பக்கமாகவே தான் பேசுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she talks biased. she talks biased. biased அப்படின்னா ஒரு பக்கமாக பேசுறது. ஸோ she talks அப்படின்னா அவள் பேசுவா. ஸோ எப்பயும் பண்ணுவா, அதனால சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்கும். ஓகேவா? she talks biased அப்படின்னா ஒரு பக்கமாகவே தான் பேசுவா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? they don't believe me. they don't believe me. believe அப்படின்னா நம்புறது. ஸோ they don't believe me அப்படின்னா அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. இதுவே அவங்க என்ன நம்புவாங்க அப்படின்னா they will believe me. they will believe me அவங்க என்ன நம்புவாங்க. ஃப்யூச்சரில் நான் ஒன்று சொல்ல போகிறேன், அவங்க நான் சொல்கிறத அவங்க என்ன நம்புவாங்க. they will believe me. ஓகேவா? இதுவே அவங்க எப்பயுமே என்ன நம்புவாங்க. அவங்க எப்போதும் என்ன நம்புவாங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா they believe me. அவங்க என்ன நம்புவாங்க, அவங்க என்ன நம்புகிறாங்க, எப்போயுமே இது நடக்கிற விஷயம். ஓகேவா? ஸோ they believe me அவங்க என்ன நம்புவாங்க. ஸோ இதுவே அவங்க என்ன நம்புவாங்களா, அவங்க என்ன நம்புவாங்களா, ஃப்யூச்சரில் நான் சொல்கிறத அவங்க நம்புவாங்களா அப்படின்னு கேட்கணும்னா will they believe me. will they believe me அவங்க என்ன நம்புவாங்களா. will they believe அவங்க நம்புவாங்களா. me என்ன அவங்க என்ன நம்புவாங்களா. சரிவே அவங்க என்ன நம்புகிறாங்களா, அவங்க என்ன நம்புகிறாங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? do they believe me. do they believe me அவங்க என்ன நம்புகிறாங்களா. do they believe அவங்க நம்புகிறாங்களா. me என்ன அவங்க என்ன நம்புகிறாங்களா. சரிவே அவங்க என்ன நம்ப மாட்டாங்களா, அவங்க என்ன நம்ப மாட்டாங்களா ஃப்யூச்சரில். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? won't they believe me. won't they believe me அவங்க என்ன நம்ப மாட்டாங்களா. ஸோ இதுவே அவங்க என்ன நம்பலையா, அவங்க என்ன நம்பலையா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't they believe me. don't they believe me அவங்க என்ன நம்பலையா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் உன்கிட்ட அப்புறம் பேசலான்னு நினச்சேன். நான் உன்கிட்ட அப்புறம் பேசலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought to talk to you later. I thought to talk to you later. I thought நான் நினச்சேன். திங்கோட past tense thought. திங்க் அப்படின்னா நினைக்கிறது. ஸோ நினச்சேன் அப்படின்னா தாட். ஐ தாட் டு டாக் டு யூ உங்ககிட்ட பேசுகிறதுக்கு லேட்டர் அப்புறமா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசலான்னு நினச்சேன். ஐ தாட் டு டாக் டு யூ லேட்டர். லேட்டர் அப்படின்னா அப்புறமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இது உனக்கு ஓகேவா. இது உனக்கு ஓகேவா. இது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் ஓகே ஃபார் யூ. இஸ் திஸ் ஓகே ஃபார் யூ. இஸ் திஸ் ஓகே அப்படின்னா இது ஓகேவா. ஃபார் யூ உனக்கு, உனக்கு இது ஓகேவா. இஸ் திஸ் ஓகே ஃபார் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீ அதை ஒத்துக்கிறியா, நீ அதுக்கு சம்மதிக்கிறியா, நீ அதை ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? do you agree that. do you agree that நீ அதுக்கு சம்மதிக்கிறியா. do you agree. agree அப்படின்னா சம்மதிக்கிறது, ஒத்துக்கிறது. ஓகேவா? ஸோ do you agree அப்படின்னா நீ ஒத்துக்கிறியா. that அதை நீ ஒத்துக்கிறியா. do you agree that. ஸோ இதுவே நீ இதை ஒத்துக்கலையா, நீ அதை ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't you agree that. don't you agree that நீ அதை ஒத்துக்கலையா. don't you agree that. ஸோ இதுவே நீ அதை ஒத்துக்க மாட்டியா, நீ அதை ஒத்துக்க மாட்டியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? won't you agree that. won't you agree that நீ அதை ஒத்துக்க மாட்டியா, நீ அதுக்கு சம்மதிக்க மாட்டியா. won't you agree that. ஸோ இதுவே நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன், நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப வேகமாக இருக்குது. இது ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக இருக்குது. ஸோ இட் இஸ் அது இருக்குது. வெரி ஃபாஸ்ட் ரொம்ப வேகமாக, அது ரொம்ப வேகமாக இருக்குது. இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நியாயமாக இருக்கும். இது ரொம்ப நியாயமாக இருக்கும். நம்ம இப்படி பண்ணினா அது ரொம்ப நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் பி வெரி ஃபேர். இட் வில் பி வெரி ஃபேர். இட் வில் பி ஃபேர் அப்படின்னா அது நியாயமாக இருக்கும்.
இது ரொம்ப நியாயமாக இருக்கும் அப்படின்னா இட் வில் பி வெரி ஃபேர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ 10 நிமிஷம் வெளியில் இருக்கியா, நீ 10 நிமிஷம் கொஞ்சம் வெளியே இருக்கியா, நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசணும், நீ ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதான் இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ பி அவுட் சைட் ஃபார் 10 minutes? கேன் யூ பி அவுட் சைட் ஃபார் 10 minutes? கேன் யூ பி அவுட் சைட் அப்படின்னா நீ வெளியில் இருக்கியா ஃபார் 10 minutes, 10 நிமிஷத்துக்கு, நீ 10 நிமிஷத்துக்கு வெளியில் இருக்கியா, கேன் யூ பி அவுட் சைட் ஃபார் 10 minutes. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை உடனே கூப்பிடு, அவனை உடனே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கால் ஹிம் இம்மீடியட்லி. கால் ஹிம் இம்மீடியட்லி. கால் ஹிம் அப்படின்னா அவனை கூப்பிடு, இம்மீடியட்லி அப்படின்னா உடனே. கால் ஹிம் இம்மீடியட்லி, அவனை உடனே கூப்பிடு. ஸோ இதுவே அவனுக்கு உடனே கால் பண்ணு அப்படின்னாலும் சேம் தான். கால் ஹிம் இம்மீடியட்லி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ போகணுன்னா போகலாம், நீ போகணுன்னு நினச்சா போகலாம், நீ போகணுன்னா போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் யூ வாண்ட் டு கோ யூ கேன் கோ. இஃப் யூ வாண்ட் டு கோ யூ கேன் கோ. இஃப் யூ வாண்ட் டு கோ, நீ போகணுன்னா யூ கேன் கோ, நீ போகலாம், நீ போகணுன்னா போகலாம். இஃப் யூ வாண்ட் டு கோ யூ கேன் கோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அதை யோசிக்கணும், நீ அதை யோசிக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் திங்க் தேட். யூ ஷுட் திங்க் தேட். யூ ஷுட் திங்க் அப்படின்னா நீ யோசிக்கணும், தேட் அதை, நீ அதை யோசிக்கணும். யூ ஷுட் திங்க் தேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம், யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? whoever can take this. whoever can take this. whoever can take this அப்படின்னா யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். whoever can take this. whoever அப்படின்னா யார் வேணாலும், can take this இதை எடுத்துக்கலாம், யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்ன பார்த்துட்டான், அவன் என்ன பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he has seen me. he has seen me. he has seen அவன் பார்த்துட்டான், me என்ன, அவன் என்ன பார்த்துட்டான். he has seen me. ஸோ இதுவே அவன் என்ன பார்த்துருக்கான் அப்படின்னாலும் சேம் தான். he has seen me. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நானும் அதே தான் பண்ணியிருக்கேன், நானும் அதே தான் பண்ணியிருக்கேன், அவள் பண்ணினதே தான் நானும் பண்ணியிருக்கேன், நானும் அதே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் டன் த சேம். ஐ ஹவ் டன் த சேம். ஐ ஹவ் டன் அப்படின்னா நானும் பண்ணியிருக்கேன், த சேம் அதே தான், நானும் அதே தான் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் டன் த சேம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நீயும் அதே தான் பண்ணியிருக்கியா, நீயும் அதே தான் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ டன் த சேம். ஹாவ் யூ டன் த சேம். நீயும் அதே தான் பண்ணியிருக்கியா. ஹாவ் யூ டன் நீ பண்ணியிருக்கியா, த சேம் அதே தான், நீயும் அதே தான் பண்ணியிருக்கியா. ஹாவ் யூ டன் த சேம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனே என்ன அனுப்புனான், அவனே என்ன அனுப்புனான், அவனே என்ன உன்னை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புனான், அவரே என்ன அனுப்புனாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he himself sent me. he himself sent me. he himself sent me அப்படின்னா அவரே என்ன அனுப்புனாரு. he himself sent me. sent அப்படின்னா அனுப்புறது, மீ என்ன என்ன அனுப்புனாரு. சென்டோட பாஸ்ட் டென்ஸ் சென்ட், சென்ட்னா அனுப்புறது. ஸோ அதே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும்னா சென்ட். ஓகேவா? he himself sent me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் அதை எடுக்க போயிருக்கான், அவன் அதை எடுக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he has gone to take that. he has gone to take that. he has gone அவன் போயிருக்கான், to take that அதை எடுக்கிறதுக்கு, அவன் அதை எடுக்கிறதுக்கு போயிருக்கான். he has gone to take that. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் எங்கே போயிருக்கான், அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு நோ அபவுட் தெம். ஐ வாண்ட் டு நோ அபவுட் தெம். ஐ வாண்ட் டு நோ நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அபவுட் தெம் அவங்கள பற்றி, நான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? சரிவே நான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் அவனை பற்றி கேட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்டட் டு நோ அபவுட் ஹிம். ஐ வாண்டட் டு நோ அபவுட் ஹிம். ஐ வாண்டட் டு நோ அப்படின்னா நான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அபவுட் ஹிம் அவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நீ எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருக்க, நீ எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஆல்வேஸ் ஹியர். யூ ஆர் ஆல்வேஸ் ஹியர். யூ ஆர் நீ இருக்க, ஆல்வேஸ் எப்போதும், ஹியர் இங்கே தான், நீ எப்போதும் இங்கே தான் இருக்க. யூ ஆர் ஆல்வேஸ் ஹியர். சரிவே நான் எப்போதும் இங்கே தான் இருக்கனா, நான் எப்போதும் இங்கே தான் இருக்கனா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அமைதியாக இரு. அமைதியாக இருன்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் 2 டைப்பாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு கீப் குவைட். கீப் குவைட். குவைட்னா அமைதின்னு அர்த்தம். ஸோ அமைதியாக இரு அப்படிங்கிறதுக்கு கீப் குவைட். இன்னொரு டைப் எப்படி சொல்லலாம்னா பி காம். பி காம். காம்னாலும் அமைதின்னு அர்த்தம். பீனா இரு. ஸோ பி காம். சரியா? செகண்ட் சென்டென்ஸ் அங்கே போ. அங்கே போ அப்படின்ற வாக்கியத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வெரி சிம்பிள். கோ தேர். கோ தேர்.
அங்க அப்படின்னா தேர், போ அப்படின்னா கோ. ஸோ அங்க போ, கோ தேர். ரொம்ப ரொம்ப ஈஸி. தேர்ட் சென்டென்ஸ் என்னிடம் கொடு. என்னிடம் கொடு அப்படின்றத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? ரொம்பவே ஈஸி. கிவ் மீ, கிவ் மீ. என்னிடம் அப்படின்னா மீ, கொடு அப்படின்னா கிவ். என்னிடம் கொடு அப்படின்றத எப்படி சொல்லணும்? கிவ் மீ. அவ்வளோதான். ஃபோர்த் சென்டென்ஸ் இங்க வா. முன்னாடி அங்க போ பார்த்தோமா? அங்க போக்கு என்ன பார்த்தோம்? கோ தேர். சூப்பர். இப்போ இங்க வா. இங்க வா அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? கம் ஹியர். ரொம்பவே சிம்பிள். கம் ஹியர். இங்க அப்படின்னா ஹியர், வா அப்படின்னா கம். ஸோ இங்க வா, கம் ஹியர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இங்கே உட்காரு. இங்கே உட்காரு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சிட் ஹியர், சிட் ஹியர். இங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தோம்ல ஹியர். இங்க அப்படின்னா ஹியர். உட்காரு அப்படின்னா சிட். ஸோ இங்கே உட்காரு அப்படிங்கிறத சிட் ஹியர். ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அங்கே பாரு. அங்கே பாரு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? லுக் தேர், லுக் தேர். அங்கே அப்படின்னா தேர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அங்கே அப்படின்னா தேர். பார் அப்படின்னா லுக். ஸோ அங்கே பாரு, லுக் தேர். புரிஞ்சுதா? அங்கே பாரு, லுக் தேர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சத்தம் போடாத. சத்தம் போடாத அப்படின்றத எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஷவுட், டோன்ட் ஷவுட். சத்தம் அப்படின்னா ஷவுட், போடாத அப்படின்னா டோன்ட். ஸோ டோன்ட் ஷவுட், சத்தம் போடாத. சிம்பிள். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். டோன்ட் மேக் நாய்ஸ், டோன்ட் மேக் நாய்ஸ். இங்கே சத்தம்ங்கிறதுக்கு நாய்ஸ், போடாத டோன்ட் மேக். ஸோ சத்தம் போடாத, டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாத அப்படின்றத இரண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று டோன்ட் ஷவுட், டோன்ட் மேக் நாய்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ இப்போ போகலாம். நீ இப்போ போகலாம் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ கேன் கோ நவ், யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லலாம். நீ அப்படின்னா யூ, இப்போ அப்படின்னா நவ், போகலாம் அப்படின்னா கேன் கோ. ஸோ நீ இப்போ போகலாம் அப்படின்ற சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? யூ கேன் கோ நவ், யூ கேன் கோ நவ். சிம்பிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மறுபடியும் முயற்சி செய். மறுபடியும் முயற்சி செய்கின்ற சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை அகைன். உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியல, என்னால் முடியல, அதனால நான் இனிமேல் இந்த விஷயத்தை பண்ண போகிறதில்ல அப்படின்னு உங்கள்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள பூஸ்ட் பண்ணுறதுக்காக, மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை நீ மறுபடியும் முயற்சி செய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை அகைன். மறுபடியும் அப்படின்னா அகைன், முயற்சி செய் அப்படின்னா ட்ரை. ஸோ மறுபடியும் முயற்சி செய், ட்ரை அகைன். அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மறந்துடாத. மறந்துடாத. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? டோன்ட் ஃபர்கெட், டோன்ட் ஃபர்கெட். மறந்துடாத. மறந்து அப்படிங்கிறதுக்கு ஃபர்கெட், மறந்துடாத டோன்ட். ஸோ டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாத, டோன்ட் ஃபர்கெட். மழை பெய்யுது. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வெரி சிம்பிள். இட் இஸ் ரெய்னிங். எப்படி சொல்லணும்? இட் இஸ் ரெய்னிங். இப்போ மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால இட் இஸ் ரெய்னிங். இதுவே மழை பெய்யுது, நேற்று மழை பெய்யுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதுக்கு இட் வாஸ் ரெய்னிங். புரிஞ்சுதா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை வெளியில் போகலான்னு கூப்பிடுறாங்க, உங்களால் போக முடியாது, மழை பெய்யுது. அதை எப்படி நீங்கள் சொல்லணும்? இட் இஸ் ரெய்னிங். செகண்ட் சென்டென்ஸ் உனக்கு என்ன வேண்டும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? வாட் டு யூ வாண்ட். எப்படி கேட்கணும்? வாட் டு யூ வாண்ட். உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட். அவ்வளோதான். உனக்கு யூ என்ன, வாட் வேண்டும், வாண்ட். உனக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ வாண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு பசிக்கிறது. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் பார்க்கலாமா? ஐ எம் ஹங்க்ரி. வெரி சிம்பிள். எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்கிறது. ஐ எம் ஹங்க்ரி. எனக்குனா ஐ எம், பசிக்கிறது ஹங்க்ரி. ஸோ எனக்கு பசிக்கிறது, ஐ எம் ஹங்க்ரி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னை பற்றி என்ன நினைக்கிற. இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா வாட் டு யூ திங்க் அபவுட் மீ. எப்படி சொல்லணும்? வாட் டு யூ திங்க் அபவுட் மீ. வாட் டு யூ திங்க் அப்படின்னா என்ன நினைக்கிற அப்படின்னு அர்த்தம். அபவுட் மீ அப்படின்னா என்ன பற்றி. ஸோ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னா வாட் டு யூ திங்க் அபவுட் மீ. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என் வீட்டுக்கு எப்போ வருவ. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் பார்க்கலாம்? when will you come to my home. எப்படி சொல்லணும்? when will you come to my home. என் வீட்டுக்கு, to my home. எப்போ வருவ? when will you come. ஸோ என் வீட்டுக்கு எப்போ வருவ? when will you come to my home. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வேகமாக ஓடாத, கீழே விழுந்துடுவ. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் பார்க்கலாம்? டோன்ட் ரன் ஃபாஸ்ட், யூ வில் ஃபால் டவுன். எப்படி சொல்லணும்? டோன்ட் ரன் ஃபாஸ்ட், யூ வில் ஃபால் டவுன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருப்பாங்க, இங்கே ஓடிட்டு இருப்பாங்க, கீழே விழுற மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்க ஓடுறத பார்த்தோன்னா ஓடாத, கீழே விழுந்துடுவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் தான் பார்த்தோம். டோன்ட் ரன் ஃபாஸ்ட், யூ வில் ஃபால் டவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஏன் என்ன கூப்பிட்ட. நம்ம கேட்போம்ல, ஏன் என்ன கூப்பிட்ட அப்படின்னு. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் பார்க்கலாம்? why did you call me. எப்படி சொல்லணும்? why did you call me. ஏன், why, என்ன கூப்பிட்ட, did you call me. ஸோ ஏன் என்ன கூப்பிட்ட, why did you call me. அவ்வளோதான். உங்களுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க? போறீங்க, போயிட்டு அவங்கள்ட்ட கேட்குறீங்க ஏன் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் தான் why did you call me. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டீ குடிக்கணும் போல இருக்கு. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் பார்க்கலாம்? டீ குடிக்கணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் டு ஹேவ் அ டீ. எப்படி சொல்லணும்? ஐ ஃபீல் லைக் டு ஹேவ் அ டீ. டீ குடிக்கணும், டு ஹேவ் அ டீ. போல இருக்கு, ஐ ஃபீல் லைக். ஸோ டீ குடிக்கணும் போல இருக்கு, ஐ ஃபீல் லைக் டு ஹேவ் அ டீ. இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். டீ குடிக்கணும் போல இருக்கு, எனக்கு டீ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதை இப்படி கேட்கலாம். ஐ ஃபீல் லைக் டு ஹேவ் அ டீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உனக்கு அறிவில்லையா. இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எப்படி சொல்லணும்?
டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ் எப்படி சொல்லணும்? டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ், உனக்கு அறிவில்லையா? டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஒருத்தங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா உங்களை திட்டத்துக்கு நம்ம அடிக்கடி இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி கேட்கலாம்? உனக்கு அறிவில்லையா? டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போமா? இன்னைக்கு எனக்கு லீவு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் பார்ப்போமா? இன்னைக்கு எனக்கு லீவ். ஐ எம் ஆன் லீவ் டுடே எப்படி சொல்லணும்? ஐ எம் ஆன் லீவ் டுடே. நீங்கள் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இன்னைக்கு ஜாபுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்லை போல, இன்னைக்கு எனக்கு லீவ் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் தான் பார்த்தோம். எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் ஆன் லீவ் டுடே. இந்த படம் பார்க்கும்பொழுது பயமாக இருந்தது. நம்ம சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப, நேற்று ஒரு படம் பார்த்தேன், இந்த படம் ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா இட் வாஸ் அ ஸ்கேரி மூவி எப்படி சொல்லணும்? இட் வாஸ் அ ஸ்கேரி மூவி. இட் வாஸ் அ ஸ்கேரி மூவி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நாளைக்கு அசைன்மெண்ட் வைக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, நாளைக்கு நான் அசைன்மெண்ட் வைக்கணும், இன்னும் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா I have to submit my assignment tomorrow. I have to submit my assignment tomorrow. அவ்வளோதான். எப்படி சொல்லணும்? I have to submit my assignment tomorrow. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எலி என் புக்கை கழிச்சிட்டு. நம்ம புக்கு கிழிஞ்சிருக்கும். அப்போ நம்ம ஃப்ரெண்டு கேட்பான், எப்படி உங்க புக்கு கிழிஞ்சிருக்கு, என்னடா புக்கு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான் இல்லையா? அப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா rat tore my book. எப்படி சொல்லணும்? rat tore my book. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த ஷூ இப்போ எனக்கு பத்தல. அம்மா கேட்பாங்க, ஏன்டா இந்த ஷூவை விட்டுட்டு இந்த ஷூவை போட்டுட்டு போற அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஷூ எனக்கு இப்போ பத்தவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா this shoe doesn't fit me now. எப்படி சொல்லணும்? this shoe doesn't fit me now. இப்போ இந்த ஷூ எனக்கு பத்த மாட்டுது. this shoe doesn't fit me now. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மிதி அடியை நாய் கடித்து விட்டது. உங்க வீட்டு வாசல்ல எப்பயுமே டாக் கட்டிருக்கும். நீங்க ஒரு மார்னிங் தூங்கி எந்திரிச்சு வெளில வரீங்க. அப்போ பார்த்தா வீட்டு வாசல்ல இருக்கிற மேட் என்ன இருக்கு? கிழிஞ்சிருக்கு. உங்களோட டாக் வந்து அந்த மேட்டை கடிச்சிருக்கு. அப்போ அம்மாட்ட சொல்லுவீங்கல்ல, மேட்டை நாய் கடிச்சிருச்சுமா அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்னா டாக் tore the mat. எப்படி சொல்லணும்? டாக் tore the mat. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அவளை எதிர்கொள்ள வேண்டும். நீ அவளை எதிர்கொள்ள வேண்டும். ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ரொம்ப ரூடா பேசுறாங்க, உங்களால அவங்கள்ட்ட பேசி சமாளிக்கவே முடியல. அப்போ நீங்க இன்னொருத்தவங்க சொல்றீங்க, நீ தான் அவளுக்கு சரியான ஆளு, என்னால அவள்கிட்ட பேசவே முடியல, நீயே போய் பேசிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா யூ நீட் டு கன்ஃபரண்ட் ஹர். எப்படி சொல்லணும்? யூ நீட் டு கன்ஃபரண்ட் ஹர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இனி பயப்பட மாட்டேன். நம்ம எல்லா விஷயத்துக்கும் பயந்துட்டே இருந்தா நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, என்னப்பா எல்லா விஷயத்துக்கும் பயந்துட்டே இருக்க, ஃபர்ஸ்ட் பயப்படுறத நிறுத்து அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு நம்மள பார்த்து சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சரிப்பா, நான் இனிமே பயப்பட மாட்டேன், நான் எப்பயாச்சும் இனிமே பயப்படாம இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்னா ஐ வில் ஓவர்கம் மை ஃபியர்ஸ். எப்படி சொல்லணும்? ஐ வில் ஓவர்கம் மை ஃபியர்ஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், படம் பார்க்க போகலாம். இப்போ நாளைக்கு நம்மளுக்கு ஹாலிடேன்னு வச்சுக்கோம். நம்மளுக்கு நாளைக்கு ஹாலிடே. இப்போ நம்ம ஒரு பிளான் பண்றோம், நாளைக்கு படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்றோம். அதை எப்படி சொல்லலாம்னா லெட்ஸ் கோ டு அ மூவி. எப்படி சொல்லணும்? லெட்ஸ் கோ டு அ மூவி. நாளைக்கு ஒரு படம் பார்க்க போவோம் அப்படிங்கறத லெட்ஸ் கோ டு அ மூவி அப்படி சொல்லணும். ஓகேவா? லெட்ஸ் கோ அப்படின்னா போலாம், டு அ மூவி அப்படின்னா ஒரு படத்துக்கு நம்ம போலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? லெட்ஸ் கோ டு அ மூவி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது ஒரு மோசமான தருணமாக இருந்தது. நேற்று ஒரு ஃபாரினர் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்கப்பா, எனக்கு அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியல, எனக்கு ரொம்ப மோசமா போயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா இட் வாஸ் அன் ஆக்வர்ட் மொமெண்ட். இட் வாஸ் அன் ஆக்வர்ட் மொமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், ரியலாவே இப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்க ஆக்வர்டா ஃபீல் பண்ணணும்ன்ற எந்த அவசியமுமே இல்லை. ஏன்னா ஃபாரினரோட மதர் டங் இங்கிலீஷ். ஸோ அவங்க அதை சூப்பரா பேசுறாங்க, நம்மளோட மதர் டங் நம்மளும் சூப்பரா பேசுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுல நீங்க ஆக்வர்டா ஃபீல் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இந்த பழக்கத்தை மாத்திக்கணும். இதை எப்படி சொல்லலாம்னா சின்ன குழந்தைங்கலாம் நகம் கடிப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம சொல்றோம், நகம் கடிக்காத மாத்திக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்னா யூ ஷுட் கிவ் அப் திஸ் ஹேபிட். யூ ஷுட் கிவ் அப் திஸ் ஹேபிட். இந்த பழக்கத்தை மாத்திக்கணும், நகம் கடிக்க கூடாது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? யூ ஷுட் கிவ் அப் திஸ் ஹேபிட். கிவ் அப்னா கைவிட்டணும் அப்படின்னு அர்த்தம். ஹேபிட்னா பழக்கம். ஸோ யூ ஷுட் கிவ் அப் திஸ் ஹேபிட் அப்படின்னா இந்த பழக்கத்தை கைவிட்டணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால வலியை தாங்கவே முடியல. நம்மளுக்கு அடிபட்டுச்சு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ என்னால வலியை தாங்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா ஐ காண்ட் பேர் த பெயின். எப்படி சொல்லணும்? ஐ காண்ட் பேர் த பெயின். ஐ காண்ட் அப்படின்னா என்னால முடியல, பேர் அப்படின்னா தாங்கிக்க அப்படின்னு அர்த்தம், பெயின்னா வலி. ஸோ ஐ காண்ட் பேர் த பெயின், என்னால வலியை தாங்கவே முடியல. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ மணி எத்தனை நம்ம கேட்போம்ல, டைம் என்னாச்சு, இப்போ எத்தனை மணி, இப்போ என்ன டைம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்னா வாட் இஸ் த டைம் நவ். எப்படி சொல்லணும்? வாட் இஸ் த டைம் நவ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா உன்னால் எனக்கு ஒன்று பண்ண முடியுமா. எனக்காக ஒன்று பண்றியா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்போம்ல, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியாப்பா, எனக்காக ஒன்று பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? கேன் யூ டூ மீ அ ஃபேவர். எப்படி கேட்கலாம்? கேன் யூ டூ மீ அ ஃபேவர். ஃபேவர்னா எனக்காக ஒரு ஹெல்ப், அது மாதிரி. ஓகே, ஸோ எனக்காக ஒன்று பண்ணுவியா, கேன் யூ டூ மீ அ ஃபேவர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா இன்னும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயா. இன்னும் சாப்பிட்டு இருக்கியா, எவ்வளவு நேரமா சாப்பிட்றா, இன்னும் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அதை எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஈட்டிங் ஸ்டில். எப்படி கேட்கணும்? ஆர் யூ ஈட்டிங் ஸ்டில். இன்னும் சாப்பிட்டு இருக்கியா. ஓகேவா? ஸ்டில் அப்படின்னா இன்னமும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மெழுகுவத்தியை ஏத்து. மெழுகுவத்தியை கொளுத்து. இதை எப்படி சொல்லலாம்னா லைட் அப் த கேண்டில். எப்படி சொல்லணும்? லைட் அப் த கேண்டில். லைட் அப் அப்படின்னா ஒளி ஏற்று அப்படின்னு அர்த்தம். கேண்டில்னா மெழுகுவத்தி. ஸோ லைட் அப் த கேண்டில், மெழுகுவத்தியை ஏற்று. பாத்திரங்களை கழுவு. அம்மா சொல்லுவாங்களே, அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா வாஷ் த வெசல்ஸ். எப்படி சொல்லணும்? வாஷ் த வெசல்ஸ். வெசல்ஸ்னா பாத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வாஷ் த வெசல்ஸ் அப்படின்னா பாத்திரங்களை கழுவு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரூமை சுத்தம் பண்ணு. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? அம்மா சொல்லுவாங்களே, ஒரு ரூமை பாரு எப்படி இருக்குன்னு, சுத்தம் பண்ணு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா க்ளீன் த ரூம். எப்படி சொல்லணும்? க்ளீன் த ரூம். ரூமை சுத்தம் பண்ணு, க்ளீன் த ரூம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? இப்போ நம்ம குரூப்பாக ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம கேட்போம்ல, உன்ட்ட ஏதாச்சும் யோசனை இருக்காப்பா, இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டூ யூ ஹேவ் எனி ஐடியாஸ். எப்படி சொல்லணும்? டூ யூ ஹேவ் எனி ஐடியாஸ். உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன போக விடு. இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் வெளியில் போகணும்னா நம்ம பர்மிஷன் கேட்போம் அப்பா மாட்டேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சில டைம் விடுவாங்க, சில டைம் விட மாட்டாங்க. ஸோ அப்படி விடல அப்படின்னா நம்ம சொல்லுவோம், என்ன போக விடுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா லெட் மீ கோ. எப்படி சொல்லணும்? லெட் மீ கோ. என்ன போக விடுங்க.
let me go. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நல்ல வேலை நான் போகலை. நம்ம சொல்லுவோம்ல நல்ல வேலைப்பா நான் போகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். thank god I didn't go. எப்படி சொல்லணும்? thank god I didn't go. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன கிண்டல் பண்ணாத. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். don't make fun of me. எப்படி சொல்லணும்? don't make fun of me. மேக் ஃபன் ஆஃப்னா ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். டோன் அப்படின்னா பண்ணாத. ஸோ டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ, என்னை வச்சு கிண்டல் பண்ணாத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உங்ககிட்ட பல திறமைகள் இருக்குது. இப்போது நீங்கள் சூப்பராக பாடுறீங்க, டான்ஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயுமே டேலண்டாக இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து சொல்லுவாங்களே, ஏ சூப்பர்டா உனக்கு நிறைய திறமை இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். எப்படி சொல்லணும்? யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது. யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நாளைக்கு நாங்கள் வீடு சுத்தம் பண்ண போகிறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நம்ம சொல்லுவோம்ல நாளைக்கு வெளில வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லைப்பா நாளைக்கு தான் நாங்கள் வீடு சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா we are going to clean the house tomorrow. எப்படி சொல்லணும்? we are going to clean the house tomorrow. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு இருக்கப்ப சொல்லுவோம்ல, அப்பா நேற்று கூட இவ்வளோ வெயில் அடிக்கலப்பா, இன்னைக்கு செம்ம வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா it is too sunny today. எப்படி சொல்லணும்? it is too sunny today. too sunny அப்படின்னா ரொம்ப வெயில் அடிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு. இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வருது, உங்கள் ஃப்ரெண்டு நிறைய மார்க் வாங்கிட்டான். ஸோ என்ன பண்ணுறா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்போ நீங்கள் சொல்றீங்களா அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா look how happy he is. எப்படி சொல்லணும்? look how happy he is. அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு. look how happy he is. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என் வேலையை பார்க்க விடுங்க. இப்போ யாராச்சும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தால் நம்ம சொல்லுவோம், ப்ளீஸ் என் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். let me do my work. எப்படி சொல்லணும்? let me do my work. let me do my work. ஓகேவா? என் வேலையை பார்க்க விடுங்க. let meனா என்ன விடுங்க அப்படின்னு அர்த்தம். do my workனா என்னோட வேலையை செய்ய என்ன விடுங்க. ஓகேவா? let me do my work. என் வேலையை செய்ய என்ன விடுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த இடம் அழுக்காக இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல இந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்குப்பா, வேறு இடத்துக்கு போகலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? this place is dirty. this place அப்படின்னா இந்த இடம், dirtyனா அழுக்கா. this place is dirty. இந்த இடம் அழுக்கா இருக்குது. this place is dirty. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா. அங்கே போயிருக்கியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கப்ப சொல்லுவோம்ல, ஏன் ஒரு பீச்சுக்கு போனப்பா சூப்பராக இருந்துச்சு, நீ அங்கே போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அது எப்படி கேட்கலாம்னா have you been there. எப்படி சொல்லணும்? have you been there அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகே, அங்கே போயிருக்கியா? have you been there. ஓகே, நான் ஏன் எல்லா சென்டென்ஸஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களால் அந்த சிச்சுவேஷனை ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் எல்லா சென்டென்ஸுமே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு இருக்கேன். அதனால உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் அதை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல நேற்று ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுலப்பா, நான் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன், என் மைண்டில் அதே தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா ஐம் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட். எப்படி சொல்லணும்? ஐம் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட். கீப் ஆன் அப்படின்னா கண்டினியூஸான அர்த்தம். திங்கிங், கீப் ஆன் திங்கிங்னா கண்டினியூஸாக நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தலையை சீவு. அம்மா சொல்லுவாங்களே, ஏ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு தலையை சீவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா கோம் யோர் ஹேர். எப்படி சொல்லணும்? கோம் யோர் ஹேர். கோம்னா சீவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கோம் யோர் ஹேர். நீ அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? நீ அவனுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you give him anything to eat? Did you give him anything to eat? Did you give him அப்படின்னா நீ அவனுக்கு கொடுத்தியா. anything அப்படின்னா ஏதாவது. to eat சாப்பிட்றதுக்கு. நீ அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுத்தியா. Did you give him anything to eat? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுவே அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடு, அவனுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? give him something to eat. give him something to eat. give him something அப்படின்னா அவனுக்கு ஏதாச்சும் கொடு. to eat சாப்பிட்றதுக்கு. அவனுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடு. give him something to eat. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணாத. இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டிஸ்டர்ப் மீ எனிமோர். டோன்ட் டிஸ்டர்ப் மீ எனிமோர். டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னா தொந்தரவு பண்ணாத. மீ என்ன, எனிமோர் அப்படின்னா இதுக்கு மேலே. இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணாத. டோன்ட் டிஸ்டர்ப் மீ எனிமோர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வந்தது நல்லதாக போச்சு. நீ வந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் குட் தட் யூ கேம். இட்ஸ் குட் தட் யூ கேம். இட்ஸ் குட் அப்படின்னா நல்லதாக போச்சு. தட் யூ கேம் நீ வந்தது, நீ வந்தது நல்லதாக போச்சு. இட்ஸ் குட் தட் யூ கேம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இதுக்கு மேலே உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது. இதுக்கு மேலே என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஹெல்ப் யூ எனிமோர். ஐ காண்ட் ஹெல்ப் யூ எனிமோர். ஐ காண்ட் ஹெல்ப் அப்படின்னா என்னால் உதவி செய்ய முடியாது. யூ உனக்கு, உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது. எனிமோர் அப்படின்னா இதுக்கு மேலே, இதுக்கு மேலே உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது. ஐ காண்ட் ஹெல்ப் யூ எனிமோர். ஸோ இதுவே அவன் உனக்கு உதவி செய்ய மாட்டான். அவன் இதுக்கு மேலே உனக்கு உதவி செய்ய மாட்டான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he will not help you anymore. he will not help you anymore. he will not help you அப்படின்னா அவன் உதவி செய்ய மாட்டான் உனக்கு. யூ எனிமோர் அப்படின்னா இதுக்கு மேலே, இதுக்கு மேலே உனக்கு உதவி செய்ய மாட்டான். he will not help you anymore. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன கம்மியாக எடை போடுற. நீ என்ன கம்மியாக எடை போடுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் மீ.
யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் மீ. யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் அப்படின்னா நீ குறைச்சி மதிப்பிடுற, மீ என்ன, நீ என்ன குறைச்சி எடை போடுற. யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் மீ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை அங்கேருந்து எடுத்தேன், நான் இதை அங்கேருந்து எடுத்தேன். இது எங்கேருந்து எடுத்தேன், நான் தேடிட்டே இருந்தேன், இது எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதை நான் அங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபவுண்ட் இட் தேர். ஐ ஃபவுண்ட் இட் தேர். ஐ ஃபவுண்ட் இட் அப்படின்னு நான் இதை எடுத்தேன், நான் இதை கண்டுபிடிச்சேன். தேர் அங்கே, நான் இதை அங்கேருந்து எடுத்தேன். ஐ ஃபவுண்ட் இட் தேர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவன் என்ன வெளியில் நிற்க சொன்னான், இவன் என்ன வெளியில் இருக்க சொன்னான், இல்லை அவன் என்ன வெளியில் இருக்க சொன்னான், வெளியில் நிற்க சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He asked me to stand outside. He asked me to stand outside. He asked me அப்படின்னா அவன் என்னட்ட சொன்னான். எதுக்கு? டு ஸ்டாண்ட், நிற்கிறதுக்கு. அவுட் சைடு, வெளியில். அவன் என்ன வெளியில் நிற்க சொன்னான். He asked me to stand outside. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எனக்கு அதை தருவியா, நீ எனக்கு அதை தருவியா, அது காணா போயிட்டா நீ எனக்கு அதை தருவியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ கிவ் மீ தட். வில் யூ கிவ் மீ தட். வில் யூ கிவ் மீ அப்படின்னா நீ எனக்கு தருவியா, தட் அதை, நீ எனக்கு அதை தருவியா. ஓகேவா. அதுவே அவன் உனக்கு அதை தருவான், அவன் உனக்கு அதை தருவான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ வில் கிவ் யூ தட். ஹீ வில் கிவ் யூ தட். அவன் உனக்கு அதை தருவான். ஹீ வில் கிவ் யூ தட். ஸோ இதுவே நான் அவனுக்கு அதை தருவேன், நான் அவனுக்கு அதை தருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அதுனா நான் யாரு, நீ அதுனா நான் யாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சும்மா நீ அதுனா அப்புறம் நான் யாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் யூ ஆர் தட் தென் ஹூ ஆர் வி. இஃப் யூ ஆர் தட் தென் ஹூ ஆர் வி. நீ அதுனா நாங்கள்லாம் யாரு. இஃப் யூ ஆர் தட், நீ அதுனா, ஹூ ஆர் வி, நாங்கள்லாம் யாரு. ஸோ இதுவே நீ அதுனா நான் யார் அப்படின்னா இஃப் யூ ஆர் தட் ஹூ ஆம் ஐ. இஃப் யூ ஆர் தட் ஹூ ஆம் ஐ. நீ அதுனா நான் யார். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது நம்மளை விட்டு போகவே போகாது, இது நம்மளை விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் நெவர் கோ அவே ஃப்ரம் அஸ். இட் வில் நெவர் கோ அவே ஃப்ரம் அஸ். இட் வில் நெவர் கோ அவே அப்படின்னா இது போகவே போகாது. ஃப்ரம் அஸ், நம்மக்கிட்டேருந்து இது எங்கேயும் போகாது. இட் வில் நெவர் கோ அவே ஃப்ரம் அஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்களாம் ஏன் இங்கே இருக்கீங்க, நீங்களாம் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ ஆல் ஹியர். ஒய் ஆர் யூ ஆல் ஹியர். ஒய் ஆர் யூ ஆல் ஹியர் அப்படின்னா நீங்களாம் ஏன் இங்கே இருக்கீங்க. ஒய் ஆர் யூ ஆல் ஹியர். ஸோ இதுவே நீங்களாம் ஏன் அங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னா ஒய் ஆர் யூ ஆல் தேர். ஒய் ஆர் யூ ஆல் தேர். நீங்களாம் ஏன் அங்கே இருக்கீங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம உள்ளே போகலாமா, நம்ம உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் வி கோ இன். கேன் வி கோ இன். கேன் வி கோ அப்படின்னா நம்ம போகலாமா, இன் அப்படின்னா உள்ள, நம்ம உள்ளே போகலாமா. ஸோ இதுவே நம்ம வெளியே போகலாமா அப்படின்னா கேன் வி கோ அவுட். கேன் வி கோ அவுட் அப்படின்னா நம்ம வெளியில் போகலாமா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க உன்னை உள்ளே கூப்பிடுறாங்க. இப்போ யாராச்சும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அவங்க உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே ஆர் காலிங் யூ இன்சைட். தே ஆர் காலிங் யூ இன்சைட். தே ஆர் காலிங் யூ அப்படின்னா அவங்க உங்களை கூப்பிடுறாங்க. இன்சைட் அப்படின்னா உள்ள, அவங்க உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க. தே ஆர் காலிங் யூ இன்சைட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இல்லையா. உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ வாண்ட் டு நோ அபவுட் தட். டோன்ட் யூ வாண்ட் டு நோ அபவுட் தட். டோன்ட் யூ வாண்ட் டு நோ அப்படின்னா உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா. அபவுட் தட், அதை பற்றி, உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா. டோன்ட் யூ வாண்ட் டு நோ அபவுட் தட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் எதுவுமே பண்ணலை. அவள் எதுவுமே பண்ணலை. அவளை நிறையா சொல்லிட்டு இதில் எதுவுமே அவள் பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி டிடன்ட் டூ எனி ஆஃப் இட். ஷி டிடன்ட் டூ எனி ஆஃப் இட். ஷி டிடன்ட் டூ அப்படின்னா அவள் பண்ணலை. எனி ஆஃப் இட், எதுவுமே, இதில் எதுவுமே அவள் பண்ணலை. ஷி டிடன்ட் டூ எனி ஆஃப் இட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை உடனே பண்ண போகிறேன். நான் அதை உடனே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு டூ தட் இம்மீடியட்லி. ஐ எம் கோயிங் டு டூ தட் இம்மீடியட்லி. ஐ எம் கோயிங் டு டூ தட் அப்படின்னு நான் அதை பண்ண போகிறேன். இம்மீடியட்லி, உடனே. ஐ எம் கோயிங் டு டூ தட் இம்மீடியட்லி. ஸோ இதுவே நீ அதை உடனே பண்ண போறியா, நீ அதை இப்போவே பண்ண போறியா அப்படின்னு நான் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ கோயிங் டு டூ தட் இம்மீடியட்லி. ஆர் யூ கோயிங் டு டூ தட் இம்மீடியட்லி. ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்னா நீ பண்ண போறியா, தட் அதை, நீ அதை பண்ண போறியா. இம்மீடியட்லி அப்படின்னா உடனே, நீ அதை உடனே பண்ண போறியா. ஆர் யூ கோயிங் டு டூ தட் இம்மீடியட்லி.
ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் சொல்கிறது உண்மையா, அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். இஸ் வாட் ஹீ சேஸ் ட்ரூ, இஸ் வாட் ஹீ சேஸ் ட்ரூ, இஸ் வாட் ஹீ சேஸ் ட்ரூ அப்படின்னா அவன் சொல்கிறது உண்மையா. சரிவே அவன் சொல்கிறது உண்மைதான், அவன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். வாட் ஹீ சேஸ் இஸ் ட்ரூ, வாட் ஹீ சேஸ் இஸ் ட்ரூ, வாட் ஹீ சேஸ் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறானோ அது உண்மைதான், இஸ் ட்ரூ, அவன் சொல்கிறது உண்மைதான். வாட் ஹீ சேஸ் இஸ் ட்ரூ. ஸோ இதுவே அவன் சொல்கிறது உண்மை இல்லை, அவன் சொல்கிறது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லணும்னா வாட் ஹீ சேஸ் இஸ் நாட் ட்ரூ, வாட் ஹீ சேஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னா அவன் சொல்கிறது உண்மை இல்லை. ஸோ இதுவே அவன் சொல்கிறது உண்மை இல்லையா, அவன் சொல்கிறது உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா isn't what he says true, isn't what he says true அப்படின்னா அவன் சொல்கிறது உண்மை இல்லையா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அதை சொல்லக்கூடாது, நீ அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ ஷுட் நாட் சே தேட், யூ ஷுட் நாட் சே தட், யூ ஷுட் நாட் சே அப்படின்னா நீ சொல்லக்கூடாது, தேட் அதை நீ அதை சொல்லக்கூடாது, யூ ஷுட் நாட் சே தேட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன பண்ண போகிறான், அவன் என்ன பண்ண போகிறான், அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். வாட் இஸ் ஹீ கோயிங் டு டூ, வாட் இஸ் ஹீ கோயிங் டு டூ, அவன் என்ன பண்ண போகிறான், வாட் இஸ் ஹீ கோயிங் டு டூ. ஸோ இதுவே அவன் அதை செய்ய போகிறானா, அவன் அதை செய்ய போகிறானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். இஸ் ஹீ கோயிங் டு டூ தட், இஸ் ஹீ கோயிங் டு டூ தட் அப்படின்னா அவன் அதை பண்ண போகிறானா, இஸ் ஹீ கோயிங் டு டூ தட். ஸோ இதுவே அவன் அதை பண்ண போகிறான், அவன் அதை பண்ண போகிறான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஹீ இஸ் கோயிங் டு டூ தட், ஹீ இஸ் கோயிங் டு டூ தட், அவன் அதை பண்ண போகிறான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் நிச்சயமாக அதை பண்ண மாட்டா, அவள் நிச்சயமாக அதை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஷி வில் நாட் டெஃபினெட்லி டூ தட், ஷி வில் நாட் டெஃபினெட்லி டூ தட், ஷி வில் நாட் டூ தட் அப்படின்னா அவள் அதை பண்ண மாட்டா, அவள் நிச்சயமாக அதை பண்ண மாட்டா அப்படின்னா ஷி வில் நாட் டெஃபினெட்லி டூ தட், டெஃபினெட்லி அப்படின்னா நிச்சயமா. ஓகேவா. ஸோ ஷி வில் நாட் டெஃபினெட்லி டூ தட், அவன் நிச்சயமாக அதை பண்ண மாட்டா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இன்னும் வரல, அவன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he still hasn't come, he still hasn't come அப்படின்னா அவன் இன்னும் வரல, he still hasn't come. ஸோ இதுவே அவன் இன்னும் வரலையா, அவன் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா hasn't still he come, hasn't still he come அப்படின்னா அவன் இன்னும் வரலையா, hasn't still he come. ஸோ இதுவே அவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங். நான் உனக்கு அதை தருவேன், நான் உனக்கு அதை தருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வில் கிவ் யூ தட், ஐ வில் கிவ் யூ தட், ஐ வில் கிவ் யூ அப்படின்னா நான் உனக்கு தருவேன், தட் அப்படின்னா அதை நான் உனக்கு அதை தருவேன், ஐ வில் கிவ் யூ தட். ஸோ இதுவே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ், இப்போ நம்ம பார்க்குற சென்டென்ஸ்லாம் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை கமெண்ட் பண்ண சொன்ன சென்டென்ஸ். ஓகேவா. ஸோ அவன் வந்துட்டான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹி ஹாஸ் கம், ஹி ஹாஸ் கம் அப்படின்னா அவன் வந்துட்டான், ஹி ஹாஸ் கம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை தான் நான் அங்கே சொன்னேன், இதை தான் நான் அங்கவே சொன்னேன், நான் இதை தான் நான் அங்கேயே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். திஸ் இஸ் வாட் ஐ செட் தேர், திஸ் இஸ் வாட் ஐ செட் தேர், திஸ் இஸ் வாட் இதுதான், ஐ செட் நான் சொன்னேன், தேர் அப்படின்னா அங்கே, இதை தான் நான் அங்கே சொன்னேன், திஸ் இஸ் வாட் ஐ செட் தேர். ஓகேவா. ஸோ இதுவே இதை தான் நான் அங்கே சொல்லுவேன், இதை தான் நான் அங்கே சொல்லுவேன், அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். திஸ் இஸ் வாட் ஐ வில் சே தேர், திஸ் இஸ் வாட் ஐ வில் சே தேர், திஸ் இஸ் வாட் அப்படின்னா இதை தான், ஐ வில் சே நான் சொல்லுவேன், தேர் அங்கே, இதை தான் நான் அங்கே சொல்லுவேன், திஸ் இஸ் வாட் ஐ வில் சே தேர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை தான் நான் அங்கே சொல்ல போகிறேன், இதை தான் நான் அங்கே சொல்ல போகிறேன், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு சே தேர், திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு சே தேர், திஸ் இஸ் வாட் இதை தான் ஐ எம் கோயிங் டு சே நான் சொல்ல போகிறேன், தேர் அங்கே, இதை தான் நான் அங்கே சொல்ல போகிறேன், திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு சே தேர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அவள் எங்கே போக முடியும், அவளால் எங்கே போக முடியும், அவளால் எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வேர் கேன் ஷி கோ, வேர் கேன் ஷி கோ அப்படின்னா அவளால் எங்கே போக முடியும், வேர் கேன் ஷி கோ. ஸோ இதுவே அவளால் போக முடியுமா, அவளால் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். கேன் ஷி கோ
கேன் ஷி கோ அப்படின்னா அவளால் போக முடியுமா? கேன் ஷி கோ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கே இருக்க மாட்டேன். நான் அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் பி தேர். ஐ வில் நாட் பி தேர். ஐ வில் நாட் பி தேர் அப்படின்னு நான் அங்கே இருக்க மாட்டேன். ஐ வில் நாட் பி தேர். ஸோ இதுவே நான் அங்கே இருப்பேன். நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே வில் டூ த சேம். தே வில் டூ த சேம். அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. தே வில் டூ த சேம். ஸோ இதுவே அவங்களும் அதே தான் பண்ண போகிறாங்க. அவங்களும் அதே தான் பண்ண போகிறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே ஆர் கோயிங் டு டூ த சேம். தே ஆர் கோயிங் டு டூ த சேம். அவங்களும் அதே தான் பண்ண போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு டூ த சேம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது சரியான நேரம் கிடையாது. இது சரியான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னா இது சரியான நேரம் கிடையாது. இதுதான் சரியான நேரம். இதுதான் சரியான நேரம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் இஸ் த ரைட் டைம். திஸ் இஸ் த ரைட் டைம். அதுக்கு இதுதான் சரியான நேரம். திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் தேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டெஃபினெட்லி பி தேர். ஐ வில் டெஃபினெட்லி பி தேர். ஐ வில் டெஃபினெட்லி பி தேர் அப்படின்னா நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதுக்காக இங்கே வரல. நான் அதுக்காக இங்கே வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐம் நாட் ஹியர் ஃபார் தேட். ஐம் நாட் ஹியர் ஃபார் தேட். ஐம் நாட் ஹியர் அப்படின்னா நான் அதுக்காக இங்கே இல்லை. ஃபார் தேட் அதுக்காக. நான் அதுக்காக இங்கே இல்லை. ஐம் நாட் ஹியர் ஃபார் தேட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை பற்றி யோசிக்காத. என்னை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் திங்க் அபவுட் மீ. டோன்ட் திங்க் அபவுட் மீ. என்னை பற்றி யோசிக்காத. டோன்ட் திங்க் அபவுட் மீ. ஓகேவா? டோன்ட் திங்க் அப்படின்னா யோசிக்காத. திங்க் அப்படின்னா யோசிக்கிறது. ஸோ டோன்ட் திங்க் அப்படின்னா யோசிக்காத. அபவுட் மீ என்னை பற்றி. என்னை பற்றி யோசிக்காத. ஸோ இதுவே என்னை பற்றி யோசிக்கிறியா. என்னை பற்றி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ திங்கிங் அபவுட் மீ. ஆர் யூ திங்கிங் அபவுட் மீ. ஆர் யூ திங்கிங் அப்படின்னு யோசிக்கிறியா. அபவுட் மீ என்னை பற்றி. நீ என்னை பற்றி யோசிக்கிறியா. ஆர் யூ திங்கிங் அபவுட் மீ. ஸோ இதுவே அவன் என்னை பற்றி யோசிக்கிறான். அவன் என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ இஸ் திங்கிங் அபவுட் மீ. ஹீ இஸ் திங்கிங் அபவுட் மீ. ஹீ இஸ் திங்கிங் அப்படின்னா அவன் யோசிக்கிறான். அபவுட் மீ என்னை பற்றி. அவன் என்னை பற்றி யோசிக்கிறான். ஹீ இஸ் திங்கிங் அபவுட் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் கம் ஹியர் ஆஃப்டர் ஸோ மெனி டிஃபிகல்ட்டிஸ். ஐ ஹாவ் கம் ஹியர் ஆஃப்டர் ஸோ மெனி டிஃபிகல்ட்டிஸ். ஐ ஹாவ் கம் ஹியர் அப்படின்னா நான் இங்கே வந்திருக்கேன். ஆஃப்டர் ஸோ மெனி டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா நிறைய கஷ்டத்துக்கு அப்புறம் நான் இங்கே வந்திருக்கேன். நிறைய கஷ்டப்பட்டு நான் இங்கே வந்திருக்கேன். ஐ ஹவ் கம் ஹியர் ஆஃப்டர் ஸோ மெனி டிஃபிகல்ட்டிஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என் பக்கத்தில் வராத. என் பக்கத்தில் வராத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் நியர் மீ. டோன்ட் கம் நியர் மீ. டோன்ட் கம் அப்படின்னா வராத. நியர் மீ என் பக்கத்தில். என்னோட பக்கத்தில் வராத. டோன்ட் கம் நியர் மீ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை வேணும்னே பண்ணலை. நான் அதை வேணும்னே பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் டூ தட் இன்டென்ஷனலி. ஐ டிடன்ட் டூ தட் இன்டென்ஷனலி. இன்டென்ஷனலி அப்படின்னா வேணும்னே. ஓகேவா? டெலிபரேட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுனா வேணும்னே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு டெலிபரேட்லி. ஸோ ஐ டிடன்ட் டூ அப்படின்னா நான் பண்ணலை. ஐ டிடன்ட் டூ தட் இன்டென்ஷனலி அப்படின்னா நான் அதை வேணும்னே பண்ணலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று என்ன நடந்துச்சு. நேற்று என்ன நடந்துச்சு. நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஹேப்பண்ட் எஸ்டர்டே. வாட் ஹேப்பண்ட் எஸ்டர்டே. வாட் ஹேப்பண்ட் அப்படின்னா என்ன நடந்துச்சு. எஸ்டர்டே நேற்று. நேற்று என்ன நடந்துச்சு. ஸோ இதுவே நாளைக்கு என்ன நடக்கும். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு யாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உங்ககிட்ட யாரும் சொல்லலையா. உங்ககிட்ட யாரும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிண்ட் எனி ஒன் டெல் யூ. டிண்ட் எனி ஒன் டெல் யூ. டிண்ட் எனி ஒன் டெல் யூ அப்படின்னா உங்ககிட்ட யாரும் சொல்லலையா. டிண்ட் எனி ஒன் டெல் யூ. ஸோ இதுவே உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா. உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் எனி ஒன் டெல் யூ. டிட் எனி ஒன் டெல் யூ அப்படின்னா உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா. டிட் எனி ஒன் டெல் யூ. ஸோ இதுவே என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை. என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்?
நோ ஒன் டெல் மீ எனிதிங். நோ ஒன் டெல் மீ எனிதிங். என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை. நோ ஒன் டெல் மீ எனிதிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்களுக்கு அது தெரியாதா? அவங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் தே நோ தட். டோன்ட் தே நோ தட். அவங்களுக்கு அது தெரியாதா? டோன்ட் தே நோ அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதா? தட் அதை அவங்களுக்கு அது தெரியாதா? டோன்ட் தே நோ தட். ஸோ இதுவே அவங்களுக்கு அது தெரியுமா? அவங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு தே நோ தட். டு தே நோ தட். அவங்களுக்கு அது தெரியுமா? டு தே நோ தட். ஓகேவா? ஸோ இதுவே அவங்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே டோன்ட் நோ தட். தே டோன்ட் நோ தட். தே டோன்ட் நோ அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. தட் அது அவங்களுக்கு அது தெரியாது. தே டோன்ட் நோ தட். ஓகேவா? ஸோ இதுவே அவங்களுக்கு அது தெரியும். அவங்களுக்கு அது தெரியும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? தே நோ தட். தே நோ தட் அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியும். தே நோ தட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்போதுமே இப்படியே இருப்பியா? நீ எப்பயுமே இப்படியே மாறாமல் இருப்பியா? நீ எப்பயுமே இப்படியே இருப்பியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ ஆல்வேஸ் பி லைக் திஸ். வில் யூ ஆல்வேஸ் பி லைக் திஸ். வில் யூ ஆல்வேஸ் பி லைக் திஸ் அப்படின்னு நீ எப்பயும் இப்படியே இருப்பியா? வில் யூ பி லைக் திஸ் அப்படின்னா நீ இதை மாதிரி இருப்பியா? நீ எப்போதும் இதை மாதிரி இருப்பியா? வில் யூ ஆல்வேஸ் பி லைக் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் என்ன அங்கே அழைச்சிட்டு போகிற? நீ ஏன் என்ன அங்கே அழைச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you bringing me there? Why are you bringing me there? Why are you bringing me there? அப்படின்னா நீ ஏன் நாங்கள் அழைச்சிட்டு போகிற? Why are you bringing me? ஏன் என்ன அழைச்சிட்டு போகிற? there அங்கே. நீ ஏன் நாங்கள் அழைச்சிட்டு போகிற? Why are you bringing me there? ஸோ இதுவே அவனை அங்கே அழைச்சிட்டு வராத. அவனை அங்கே அழைச்சிட்டு வராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't bring him there. Don't bring him there. Don't bring him there அப்படின்னா அவனை அங்கே அழைச்சிட்டு வராத. Don't bring him there. ஸோ இதுவே அவனை அங்கே அழைச்சிட்டு வா. அவனை அங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பிரிங் ஹிம் தேர். பிரிங் ஹிம் தேர். அவனை அங்கே அழைச்சிட்டு வா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனுக்கு விஷ் பண்ணினேன்னு சொல்லு. நான் அவனுக்கு வாழ்த்து சொன்னேன்னு சொல்லு. நான் அவனுக்கு விஷ் பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கன்வே மை விஷஸ் டு ஹிம். கன்வே மை விஷஸ் டு ஹிம். கன்வே மை விஷஸ் அப்படின்னா இன்னும் நான் விஷ் பண்ணேன்னா அவனுக்கு சொல்லு. கன்வே பண்ணு. கன்வே மை விஷஸ் டு ஹிம் அவனுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னா. அவள் உங்ககிட்ட இதை என்ன கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி ஆஸ்ட் மீ டு கிவ் யூ திஸ். ஷி ஆஸ்ட் மீ டு கிவ் யூ திஸ். ஷி ஆஸ்ட் மீ அப்படின்னா அவன் என்கிட்ட சொன்னான். டு கிவ் யூ உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. திஸ் இதை அவள் இதை உங்ககிட்ட என்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னான். ஷி ஆஸ்ட் மீ டு கிவ் யூ திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் இதை என்கிட்ட கொடுக்க சொன்னாளா? அவள் உங்ககிட்ட இதை என்கிட்ட கொடுக்க சொன்னாளா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.